வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் தனோஜ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் ஒரு 12,000 உயிர்கள் இடம்பெயர்ந்து போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, சொந்தமாக வாழ்ந்த இடத்தை விட்டு இடம்பெயர் என்பது எவ்வளோ ஒரு கவலையான விஷயம் என்பது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 12,000 உயிர்களும் வெகு விரைவில் இடம்பெயர போகுது. அதுக்கு நிறைய செலவாக போகுது. ஆனால் இதே எதுக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதாபிமானத்தின் படிதான் இந்த விஷயத்தையும் செய்ய போகிறாங்க. இதுக்காக பெருஞ்செலவில் பணத்தையும் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதுக்காக நிறைய வேலையாட்களை வேலை செய்ய போகிறார்கள். இது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரவுண்ட் மாநிலத்தில் நடக்க போகுது, நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மக்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் உயிர்கள் என்று சொல்லியிருப்பேன். அந்த உயிர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள். 12,000 மீன்கள் அந்த மீன்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு இடம்பெயர்க்க போயினும். அதுவும் பார்த்தீங்கன்னா டெம்பரரியா அந்த இடம்பெயர்ந்து கொண்டா விட்டுட்டு திருப்பி அந்த நதிக்குள்ளேயே கொண்டு விட போயினும். மற்றும் இந்த செய்தியில என்ன அப்படி முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏனென்றா மீன்கள் தானே 12,000 மீன்களை ஆற்றிலேருந்து மாற்ற போறார்கள் என்று சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை மக்களே. சுவிட்சர்லாந்து இந்த இயற்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றதான் நீங்க ஒரு கருத்தா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நதியை பிவிசி துகள்கள் அதுல கலந்து அதை அழிய விடாமல், அதுக்குள்ளே இருக்கிற உயிரினங்களை சாக விடாமல், இவ்வளவு செலவுகளுக்கு மத்தியிலையும் அந்த உயிர்களையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் அந்த நதியை மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோட இயங்குகிறார்கள். பாத்தீங்களா, அதுதான் மனித நேயம். அதாவது அந்த 12,000 மீன்களையும் இன்னொரு இடத்துக்கு கொண்டா விட்டுட்டு அங்கிருந்து திருப்பி அதே ஆட்டுக்கு கொண்டு விடுவார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை புனரமைச்சு கொடுக்குற மாதிரி தான். அதாவது அங்க இருக்கிறவர்களுக்கு கொஞ்ச காலம் வெளியில இருக்கும், பேருந்து உங்களை திருப்பி விடுற மாதிரி அந்த வீட்டை ரினியூ பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போட்டு திருப்பி கொண்டு உள்ள விடுற மாதிரி இந்த மீன்களையும் திருப்பி அந்த ஆற்றிலேயே கொண்டு விடுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ முழுசா பாரு. அந்த மீன்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு இடம்பெயர்க்க போயினும். அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு கட்டுமான வேலை தான் அதுக்கு காரணமா இருக்குது. அந்த கட்டுமானத்தின் மூலம் அந்த நதியில பிவிசி என்கின்ற அந்த பிளாஸ்டிக் துகள்கள் நதியில கலக்கப்பட்டு விட்டதாகவும், அதன் மூலம் அந்த நதி பாழடைஞ்சு கொண்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கார்கள். இதெல்லாம் எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிவிசி கலந்தது 2016 கலந்தது தண்ணீர்ல. அதுக்கு பிறகு அது கொஞ்சமா பாலடைஞ்சிட்டுன்னு சொல்லியும் அதுக்கான திருத்த வேலைகள் ஆரம்பிக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ்லயே போய் கொண்டு வந்தது. நதியை சீரமைக்கிற அந்த அதுக்கான ஆரம்ப நிகழ்வாக இந்த மீன்களை முதல்ல அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இறங்கியிருக்கார்கள். இதை எப்படி அகற்ற போறார்கள் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல மனுவலா, அதாவது வலை மூலமே மீன் பிடிக்கணும். அதாவது நோம்பலா பிடிக்கிற மாதிரியே வலை மூலம் மீன்களை பிடிச்சுதான் அதை ஒரு பாக்ஸ்ல வச்சு ஏற்றி ஹெலிகாப்டர் மூலம் இன்னொரு இடத்துக்கு ரான்சம் பண்ண போறாங்க. இது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கான அந்த நதியில இந்த வேலைகள் நடைபெற போகுது. இந்த மீன்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தின பிறகு பாத்தீங்கன்னா, அந்த நதியில இருக்கிற மண்ணுகள் கல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பிவிசி துகள் கலந்து கொண்டிருக்கிற குறும்பா அதை தனியா வெளியே எடுக்கணும்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் தொடங்க போகுது 2026. மற்றும் இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்யல எப்படியும் நிறைய காசுகள் செலவாகும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த மீன்களை மட்டும் இந்த 12,000 மீன்களை மட்டும் இடம் மாற்றுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் பிராங்குகள் செலவாகும்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நதியை சீரமைக்கிறது நிறைய செலவாகும். அதுக்கான கட்டடங்கள் யாரிடமிருந்து அறவிடப்பட போதுன்றது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டட ஒரு கம்பெனி செஞ்சிருக்கும். அந்த கம்பெனியிடம் இருந்து அறவிடுறதா அல்லது அந்த கெமாண்டியை பே பண்றதா அல்லாட்டி என்ன மாதிரி நத்தூர் சுவிட்சுக்கான அந்த அமைப்புகளிடம் இருந்து எடுக்கிறதான்னு சொல்லி இன்னும் அது தீர்மானமாக இல்லை. ஸோ அதுக்கான செலவுகள் எப்படியும் 20 மில்லியன் கிட்ட போகலாம்னு சொல்லி ஒரு கணக்குகளும் அடிபட்டு கொண்டு இருக்கு. அதெல்லாம் சரி. இப்ப என்னதுக்காக இந்த முக்கியமா இந்த பிவிசி துகள்கள் அந்த ஆற்றுல இருந்து நகர்த்தியே ஆகணும்னு சொல்லி இருக்கார்கள் பாத்தீங்கன்னா, அதால மனிதர்களுக்கு இப்போதைக்கு ஆபத்து இல்லை என்றாலும் அந்த ஆற்றுல வளர்ற மீன்களை மனிதர்கள் உட்கொண்டாலோ அல்லது பறவைகள் உட்கொண்டாலோ அந்த மீன்கள் பிவிசி துகள்களை சில சாப்பிட்டு இருக்கலாம், அது வயிற்றுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கலாம். அப்படி என்ற பட்சத்துல ஒரு பறவைகளுக்கு அது தொட்டும் அது ஒரு நோயாக கூட உருவாகலாம். இப்ப எதிர்காலத்துல அந்த ஆட்டாலேயே சில சீர்குலைவுகள் உருவாகும் என்று சொல்லி அதை முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு சுவிஸ் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்குது. இதே மாதிரி தான் மற்ற நாடுகள்லையும், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல அழிந்து கொண்டிருக்கிற குளங்கள் நதிகளை புனரமைக்கணும் என்ற முக்கியமான விஷயம்
ஆச்சரியமா இருக்கு. இந்த பிவிசி துகள்கள் வந்து படிஞ்சது ஒரு காரணத்துக்காகவே இவ்வளவு செலவுகளுக்கு மத்தியில சுவிட்சர்லாந்துல இந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ள போறார்கள், மேற்கொண்டு இருக்கார்கள். சோ இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களையும் வந்து எங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மற்றது இதே மாதிரி சுவாரஸ்யமான சுவிட்சர்லாந்து செய்திகளை மேலும் தெரிஞ்சு கொள்ளணும்னா எங்களை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டனோஜ். நன்றி, வணக்கம்.